ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1980, அதாவது சாவித்ரி அவர்கள் இறப்பதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திலையும் கெஸ்ட் அப்பியரன்ஸாக தான் வருவாங்க. தாசரி நாராயண ராவ் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தில் அவங்க கடைசியாக நடித்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் ஒரு காவியம் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை துரை அவர்கள் தான் இயக்கியிருக்காரு. அவருடைய இயக்கத்தில் சாவித்ரி அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. தென்னிந்திய சினிமாவில் கொடிகட்டி பறந்துட்டு இருந்த மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய இறுதிக்கட்ட காலம் ரொம்பவே கொடிய நாட்களாக தான் இருந்திருக்கு. மிகவும் மனிதநேயம் உள்ள சாவித்ரியின் குணத்தை சிலர் வேறு கோணத்திலையும் கடுமையாக விமர்சிப்பதும் உண்டு. தன்னுடைய 2 பிள்ளைகளின் எதிர்கால மனநிலையை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு இன்பங்கள் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார் சாவித்ரி. அதற்கு கிடைத்த விடைதான் அவருடைய வாழ்க்கையின் இறுதி காலமும் முடிவும் அப்படின்னு சொல்பவர்களும் உண்டு. ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அவன் இறந்த பிறகும் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறான் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில் இன்றைக்கும் சாவித்ரியை நினைவு கூறுகிறோம். அவரது வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக வச்சு திரைப்படம் எடுத்து அதுவுமே நல்லா தான் ஓடிருக்கு. ஆந்திரா மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடநூலில் நடிப்பு அப்படிங்கிற தலைப்பில் சாவித்ரியின் படங்களை பட்டியலிட்டு பாடங்களாக வச்சுருக்காங்க. சாவித்ரியின் சொந்த ஊரான விஜயவாடாவில் சாவித்ரியின் முழு உருவச்சிலை இன்று கம்பீரமாக நிற்குது. ஒரு நடிகைக்கு முழு உருவச்சிலை உண்டு அப்படின்னா அது இந்தியாவிலேயே சாவித்ரிக்கு மட்டும்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக சாவித்ரியின் 2 பிள்ளைகளும் இன்னைக்கு நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. தர்மம் தலைமுறைகளை காக்கும் அப்படிங்கிறதுக்கு சாவித்ரியே சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.